கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜிடி பிரதர்ஸ் அணியினரால் நடத்திய மாபெரும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே செம்பொன்மாரி முத்துக்கருப்பையா அம்பலத்திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. அருமையான பந்து வீச்சு. சரி, பாண்டி அவர்கள் எங்கிருந்தாலும் கமிட்டியை நாடவும். செம்பொன்மாரி தேவகோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் கண வெங்கடாச்சலம் முதல் பரிசு 20,002 வழங்குபவர். நென்மேனி மனோஜ் அம்பலம் 2ஆம் பரிசு 15,002 வழங்குபவர். நரிக்குடி உதயசூரியன் 3ஆம் பரிசு 10,002 வழங்குபவர். செம்பொன்மாரி செம்பொன் வினோத் அம்பலம் பிரதர்ஸ் 4ஆம் பரிசு 8,002 வழங்குபவர். பரிசு வெற்றி கோப்பை வழங்குபவர் கீரணி பி தீபன் சக்கரவர்த்தி, இலுப்பக்குடி கே சிவனேசன் அம்பலம், இலுப்பக்குடி ஆர் பாலாஜி அம்பலம் ஆகியோர் பரிசு வெற்றி வழங்க உள்ளனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை முத்து கணேஷ் தேவன் மிக சிறப்பாக செய்திருந்தார். இலுப்பக்குடி பாலாஜி அம்பலம் சிறந்த வீரர்களுக்கான அன்பளிப்பை வழங்க உள்ளார். இதில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை பார்வையிட்டனர். இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்படும் மாபெரும் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. போன வருஷமும் நடத்தி இந்த கிரிக்கெட் போட்டி அப்போ 24 டீம் 30 டீம் வந்திருந்தாங்க. இந்த வருஷமும் நல்லா வந்திருக்காங்க. வந்த டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பார்த்திங்கன்னா வருஷம் இதே மாதிரி நடத்துவோம். வருஷம் எல்லோரும் கலந்துக்கிட்டு மேட்சை சிறப்பிச்சு கொடுங்க. அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா மேன்மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தேவகோட்டை வட்டம் செம்பொன்மாரியில் நடக்குது மேட்ச்சு. வருஷம் இதே கிரவுண்டில் நடத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கேசிசி இலுப்பக்குடி மற்றும் ஜிடி பிரதர்ஸ் அவர் சார்பில் நடத்துகிறோம். எல்லாரும் வந்த டீம் எல்லாத்துக்கும் நன்றி. பொதுமக்கள் பார்வைக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிரிக்கெட் போட்டி இடையூறாமல் நடத்தணும்னா இது பண்ணுறான். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் மற்றும் வந்திருக்க அணியினர் எல்லாரும் வருஷம் இதே மாதிரி கலந்துக்கிறேன்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆறாவயல் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு அவளுக்கும் நன்றி.